ஆப்கி அதாலத்தில் வீணா ரமானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஜெசிகா லால் மர்டர் கேஸின் இன்வெஸ்டிகேஷனில் உதவியே செய்யவில்லை. வீணா, நீங்க சொல்றீங்க இந்த கேஸ் திரும்ப வந்தா முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்களா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் உதவ தயாரா இருக்கேன்னு? அதாவது இந்த வார்த்தைய போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? அதாவது இந்த முறை நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவேன்னு. அதாவது நானும் மாலினியும் பேப்பர்ஸ்ல பார்த்துதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். டிவிலலாம் வந்துச்சு எங்க மேல எல்ஓசி வச்சிருக்காங்கன்னு. எல்ஓசியை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்ஓசினா வெளியே யாரும் போகக்கூடாது. இது குற்றவாளிகளுக்கு தான் பண்ணுவாங்க, சாட்சி சொல்றவங்களுக்கு கிடையாது. இது கிட்டத்தட்ட 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். சோ அதை பார்த்து நாங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டோம், அப்செட் ஆயிட்டோம். இது நடந்து 5-6 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல. அதனால நானும் மாலினியும் போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க போய் சந்திச்சோம். நாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தோம். அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கோஆபரேட் பண்ணோம். கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். ஏன் எங்க மேல இப்படி டார்கெட் பண்றீங்கன்னு கேட்டோம். ஏன் எங்களுக்கு எதிரா இந்த மீடியா இப்படியெல்லாம் எழுதுதுன்னு நாங்க கேட்டோம். நாங்க அக்யூஸ்ட் இல்ல. நீங்க எங்களை தாராளமா நம்பலாம். எங்க வீடு எப்பவுமே திறந்திருக்கோம். இந்த சம்பவம் நடந்த இடமும் ஓப்பனா இருக்கும். எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். இந்த மாதிரி நாங்க பேசுறோம். மீடியால என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர், உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டர், நீங்க எப்ப வேணாலும் ஓடி போகலாம்னு சொல்றாங்க. இத நான் என்னன்னு சொல்றது? அங்க எங்களுக்கு வாழ சான்ஸ் கிடைச்சோம். நாங்க இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பொண்ணோட பிசினஸ் இங்க இருக்கு. நாங்க இந்தியால தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் என்னோட கிரீன் கார்டையும் சரண்டர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் அது ஒரு கனவு. நாங்க எதுக்கு ஓட போறோம்? நாங்க என்ன ஓடுற மாதிரி தெரியுறோமா? ஐ எம் ப்ரவுட் டு பி இந்தியன். இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஓடுற ஆள் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன உண்மையாவே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. உண்மையாவே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் கிடைச்சது. என்னோட பாண்ட்ல கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. திரும்ப 3வது நாள் நான் வந்துட்டேன். நான் நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாமே. என்ன பார்த்தா ஓடுற மாதிரி இருக்கா? பப்ளிக் என்ன கேள்வி கேக்குறாங்க? கண்டிப்பா கேட்கலாமா? மேடம், நீங்க விட்னஸ் ஆனதுல இருந்து ரொம்ப பிரச்சனைய ஃபேஸ் பண்ணதா சொன்னீங்க. நிறைய விஷயத்த எதிர்கொண்டேன்னு சொல்றீங்க. எதிர்த்தரப்புல இருந்து உங்களை பயமுறுத்துறாங்களா இல்ல மிரட்டுறாங்களா? ஒருவேளை அப்படி இருந்தா டெல்லி போலீஸ் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ப்ரொடெக்ஷனும் ஆஃபர் பண்ணாங்க. நாங்க முதல் முறை கோர்ட்டுக்கு போகும்போது, முதல் சாட்சி சொல்ல போகும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருந்தது. இப்போ எங்களுக்குன்னு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கோம். நாங்க வெயிட் பண்ணல. நாங்க எங்க சைட்ல இருந்தே ப்ரொடெக்ஷனை ரெடி பண்ணிக்கிட்டோம். போலீஸ் ஆஃபர் பண்ண சொன்னாங்க, ஆனா நாங்க மறுத்துட்டோம். இதான் நடந்துச்சு. பீனா, இந்த முறை என்ன உத்தரவாதம்? இந்த தடவை நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போகும்போது அங்க நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு? இல்ல, இந்த வாட்டி நான் பயப்பட மாட்டேன். இந்த வாட்டி பப்ளிக்கோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதை விட அதிகமா பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோனியா காந்தி ஜியும் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணோம், சாட்சி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸும் இதே வார்த்தை சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட்டும் சொல்லியிருக்காங்க, எங்களோட சப்போர்ட் ரொம்ப பலமா இருக்கு. இததான் முதல் தடவை நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க தனியா இல்லைன்னு. எங்க கூட மக்கள் இருக்காங்க, உலகமே இருக்கு. நானும் அப்படிதான் நம்புறேன். ஆமா, எங்களுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பு கிடைக்குது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு துணையா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. சாட்சியோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சாட்சியா இருக்க விஷயம் ரொம்பவே பயங்கரமானது. அதுக்கு ரொம்ப மனதைரியம் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நாங்க பயப்பட போறதில்ல, இதுக்கு முன்னாடி பயந்த மாதிரி. ஏன்னா இப்போ தைரியமா இருக்கு. எங்களை சுத்தி அரசியல் தலைவர்கள் எங்க கூட இருக்காங்க. இதனால தான் எங்களுக்கு தைரியமா இருக்கு.